கடலாத்தி மனம் தேடி கடலாத்தி மனம் தேடி அம்மானி அம்மா நான் கடவுளா நான் போறேன் சுந்தன் நெம்பத்தனா அங்க வர சொல்லு பாட்டாவே சொல்லு அம்மா சாமி ஊர் தேடி வந்துட்டீங்க நீங்க ஒரு போதும் நீங்க போக வேண்டாம். அது சரி. அம்மா விஞ்ஞானிகள அளவுக்கு நான் தங்கக்கூடாதுன்னா 4 பேர் 4 வேலை சொல்லுவாங்க. கணவன் இல்லை வீட்டில் தங்கக்கூடாது. நான் அங்கே போயிட்டு இருக்கிறேன், வந்தால் அங்கே வர சொல்லு. ஆமாம், அதான் அருமை. அப்போ சிறுதனை வந்துடுறாப்புல. சிறுதனை வந்தால் நங்கை என்ன சொல்கிறாங்க, சாமி பத்திர இந்த சாமியார் என்னை யார் போட்டணும் இருக்க சொல்ல அதான் அப்படின்னு காட்டெல்லாம் வச்சு வாங்கினாங்க. அவ இந்த அம்மா இருக்குதானே சொன்னிச்சு. அவர் போயிட்டாப்லி கணவன் இல்லை வீட்டில் இருக்கக்கூடாது, ஆம்பளை இல்லை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் போய் வரேன் அப்படின்னு சொன்னது 12 வகை காய்கறி. முருங்கைக்காய் என்று சொன்னான் தம்பிரானே சாமி மிருகவையா சமைச்சு வச்சா எந்தோ சாப்போட வாங்கலையா சாமி பத்தனை அது முருங்கை என்று சொன்னிட்ட அது முருங்கைக்காய் என்று சொன்னா முருகனே பட்டா அது முருகனோட தடையளவோ பாகம் போய் ஒரு சாமியார் பார்த்துட்டாரு, போயிட்டு சிறுதொண்டை பார்த்துட்டாரு. கூப்பிடும்போது ரைட் சமைச்சு வச்சுட்டு போய் கூப்பிட்றா அப்படி. பரங்கிக்கா என்று சொன்னா தம்பிரானே சாமி இந்த பல வகையா சமைச்சு வச்சா எந்த அப்போ பரங்கிக்காய் என்று சொன்னா அது முருகனோட அவரெல்லாம் பாகம் அந்த என்று சொன்ன தம்பியானே அது கல்வகையா சமைச்சு வச்சா கத்திரிக்காய் என்று சொன்ன முருகனோட கண்ணியல்லவா கத்திரிக்காய் பாகம்லவா அவரைக்காய் என்று சொன்ன வகையா சமைச்சு வச்சா எந்த அவரைக்காய் என்று சொன்ன சாமி அது முருகனோட காதலவோ பாவம் பகம் முருகனோட காது 12 வகை இதே மாதிரி பாடுவாங்க. எல்லாமே முருகனுடைய அவங்களா சொல்கிறாங்க. சரி பார்த்தா அந்த 12 வகையும் சமைச்சு வச்சு நான் கூப்பிடும்போது அந்த கறியில் வேண்டாம். வெண்ணாட்டு நங்கைக்கு ஒரு பிள்ளை ஒரு மகனாக இருக்கணும். அவன் பேர் சீராளன். அந்த சீராளனை மனங்கோணான கழுத்தை ஒருத்த காலை ஒருத்த அறுத்து பிள்ளைக்கறி அது எப்படி சாத்தியமாக அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஆனால் அது பண்ணியிருக்கிறேன். சிவன் மேலே அப்படி ஒரு பக்தி பைக்கியம். நெத்திக்கறி வேறு, மண்டக்கறி வேறு, அன்னிக்கறி வேறு, மூக்கறி வேறு, இத்தனையும் ஒரு புள்ள. அது எப்படி அந்த மாதிரி வேறு, உடம்புக்கறி வேறு, கைக்கறி வேறு, கால் கை எல்லாம் தனித்தனியாக சமைச்சு வாங்க சாப்பிடுங்க. இந்த காய்கறி எதுவும் வேண்டாம்,
எனக்கு பிள்ளை கறி தான் வேணும். அப்போ இல்லைல்லா வீட்டுல பூண்டு வர மாட்டேன் திருவண்ணனே பார்த்தா அந்த கறி வேணும் திருவண்ணனே பிள்ளை இல்லாத வீட்டில் அந்த கறி வேண்டான்றாரு. இல்லை இவருக்கு ஒரு பிள்ளை தான், அப்புறம் அதை தான் பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் அதெல்லாம் பாதி பிள்ளை இல்லாத வீட்டில் நான் பூண்டு வர மாட்டேன் அதான் சாப்பிட முடியாது சமைச்ச பிறகு சாமியார் மறந்துடுவார் நம்ம சாப்பிட மாட்டோம். நம்மள தென்னாட்டு மந்தியும் திருப்பண்ணா நம்மள நம்ம இருந்து என்ன பண்ணுறோம், தன்னோட வாழை எடுத்து தன்னை குத்திக்கும் போது ஈசு மலை வந்து இப்படி கழிவு அடியார் சாப்பிடல, இனிமேல் நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது, அதனால் இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த கையை பிடிச்சி சாமி சாக வேண்டாம் ம் அப்படின்னு சொல்லி ம் அப்போ கேட்குறாரு. ம்